அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. முன்னாள் ஜனாதிபதி தத்துவ மேதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நினைவு நாளான இன்னைக்கு ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அதாவது ஆசிரியர்னாலே எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி தொடர்பான அதனால தான் அவர் சிரிப்பாக வெளிப்படும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கேடுகட்ட ஒரு பிற்போக்குத்தனமான தரங்கட்ட கெட்ட ஆசிரியர்களை தவிர்த்து நல்ல ஆசிரியர்களுக்கு மட்டும் நல்ல ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். ஒருவேளை சிறு சிறு தவறுகள் செய்து அதிலிருந்து பாடம் கற்று தன்னை திருத்தி கொண்ட நல்ல ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். சிறு சிறு தவறு என்பது உடல் அளவிலோ மனதளவிலோ பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாத, முக்கியமாக பாலின அடிப்படையில் தொடாமல் ஏற்படுத்திய ஒரு ஓரல் அந்த அபியூஸ் வேர்ட்ஸ், அதுதான் சிறு தவறாக கொள்ள முடியும். பட் அதையுமே சிறு தவறாக கொள்ள முடியாது. அதுவும் பெரிய தவறு தான். எந்த தவறுமே செய்யக்கூடாது. அந்த மாதிரி தாண்டி உடல் ரீதியாக இந்த மாதிரி துன்புறுத்துகிற செய்திகள்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அதெல்லாம் ஏற்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல. பாலியல் தொடர்பாக, பாலியல் அப்படின்னா ஆசிரியர்கள் மாணவரோட அஃபேர் ஆகிடுது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. அதை சிறு தவறாக கருத முடியாது என்பது ஒரு வெளிப்படை. ரைட், நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம் இன்னைக்கு. அப்போ அதனால் நல்ல ஆசிரியர்களுக்கு நல்ல ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். சிறு சிறு தவறுகள் செய்து திருந்திய ஆசிரியர்களுக்கும் நல்ல ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நாட்டின் 2வது ஜனாதிபதி தத்துவ மேதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம். திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் தெலுங்கு பேசும் ஏழ்மையான குடும்பத்தில் 1888 பிறந்தவர். காங்கிரஸ் தொடங்கி 3 வருஷம் கழிச்சு பிறக்கிறார். காங்கிரஸ் எப்போ தொடங்குச்சு? 1885. திருவள்ளூர் கவுடிப்பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்றார். சிறந்த மாணவராக இருந்ததால் கல்வி உதவித்தொகைகள் கிடைத்தன. திருப்பதி லுத்தரன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியிலும் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியிலும் பயின்றார். தத்துவ பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். லாகிக். இளம் வயதிலேயே பல நூல்களை எழுதியிருக்கிறார். சும்மா இருக்க மாட்டாம. மேடை பேச்சில் வல்லவர். பத்திரிகைகளுக்கும் பல கட்டுரைகளை எழுதினார். அறிஞர்கள் போற்றும் பேரறிஞராக திகழ்ந்தார்.